வெல்கம் டு அவர் சேனல். இந்தியன் பிளேட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கல்யாண வீட்டு காரக்குழம்பு. கல்யாண வீட்டில் ரொம்ப சுவையா பண்ணக்கூடிய காரக்குழம்பு எப்படி பண்றது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். இதை கருணக்கிழங்கு யூஸ் பண்ணியும் பண்ணுவாங்க, கத்திரிக்காய் யூஸ் பண்ணியும் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் கருணக்கிழங்கு யூஸ் பண்ணி பண்ண போறேன். ஏன்னா கருணக்கிழங்கு யூஸ் பண்ணி பண்ணும்பொழுது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆன உடனே 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்தே பண்ணுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் இதை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட வத்தல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வத்தல் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் இப்போ இதில் பூண்டு 15 பல் சேர்த்துக்கிறேன். பூண்டு கட் பண்ணி சேர்த்துறாதீங்க, முழுசாக தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் 20 சேர்த்துக்கிறேன். இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் பெருங்காயம் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாமே நல்லா சுருங்கி வரணும். கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு கலர் மாறிடும். உள்ள வரைக்கும் நல்லா குக் ஆகிருக்காது. எந்த அளவுக்கு ஸ்லோ குக் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு நான் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தக்காளி நல்லா வதங்கி வரும். கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரெகுலர் உப்பு விட நீங்கள் கல்லுப்பு சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ இதில் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், சீரகம் தூள் 1/2 ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உங்கள் வீட்டில் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலர் சில்லி பவுடரே 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா நான் இதில் இன்றைக்கி மல்லித்தூளும் சீரகத்தூளும் தனித்தனியாக சேர்த்துருக்கேன். அப்படின்னா நீங்கள் அது சேர்க்க தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக குழம்பு மிளகாய் தூள்லேயே உங்களுக்கு எல்லாமே கலந்து வந்துடும். நான் நான்ஸ்டிக் பேன் நல்லா திக்கான கனமான பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இது எனக்கு நல்லா ஒட்டாமல் வருது. ஒருவேளை நீங்கள் ரொம்ப தின்னான பேன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மசாலா பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேனில் அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்குது. அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் வாட்டர் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துடுங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே புளி ஊற வச்சிருக்கோம். அந்த புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை தான் கரைச்சி இப்போ அந்த தண்ணி சேர்த்துருக்கோம். புளி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே 2 தக்காளி போட்டிருக்கோம். அதுலேயும் உங்களுக்கு புளிப்பு இருக்குது. அதனால நீங்கள் சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்தாலே போதும். அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி இன்னும் வேணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் அந்த புளிக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நீங்கள் திரும்ப விட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தி ஆகிடும். ஃபர்ஸ்ட் டைம் விடுற அளவுக்கு மட்டும் போதும். இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ரெகுலர் வாட்டரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். இன்றைக்கி நான் 1/4 கிலோ கருணக்கிழங்கு சேர்க்குறேன். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கிற எல்லா ரேஷியோவும் அந்த 1/4 கிலோ கருணக்கிழங்குக்கானது தான். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்த மாட்டோம். இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நம்ம கருணக்கிழங்கு இப்போ உடனே சேர்த்தக்கூடாது. நம்மளுக்கு கிரேவி நல்லா கொதிச்சு வரும் பொழுது அப்போ தான் நம்ம கருணக்கிழங்கு சேர்த்தணும். இன்றைக்கி நான் கருணக்கிழங்கு ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் ஹாட் வாட்டரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒருவேளை குக்கரில் வேக வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். அதுவே உங்களுக்கு 60% மேலே வெந்துடும். நீங்கள் ஒருவேளை வேக வைக்காமல் டைரெக்டாக சேர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி இந்த கிரேவியில் சேர்த்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நீங்கள் குக் பண்ணி எடுக்கணும். நம்மளுக்கு கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற கருணக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்மளுக்கு இப்போ இந்த கிரேவி ரெடியாக 10 நிமிஷம் ஆகும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எண்ணெய் நல்லா திரிஞ்சு மேலே வந்திருக்கு.
கிரேவி ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க இந்த கிரேவிய ரெகுலரா மிக்ஸ் பண்ற மாரி அப்படியே மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். நீங்க அடியில இருந்து ஜென்டிலா லைட்டா மிக்ஸ் பண்ணி குடுங்க. இல்லாட்டி கிழங்கு எல்லாமே உங்களுக்கு உடைய ஆரம்பிச்சுடும். இப்போ இதுல கொஞ்சமா கருவேப்பில் லைட்டா கையில கசக்கி விட்டு சேர்த்துக்கிறேன். கருவேப்பில் சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப வாசனையா இருக்கும். இப்ப இத லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இப்ப ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப நம்மளுக்கு மிகவும் சுவையான கல்யாண வீட்டு காரக்குழம்பு ரெடி. இது உங்களுக்கு சுடு சாதத்துல போட்டு நீங்க அப்பளம் வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். இது நீங்க தோசை, இட்லியோடயும் நீங்க வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பா இத நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல குடுங்க. மீண்டும் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.